டெக்னிக்கலாக எல்லா ஸ்டாக்குக்குமே மார்க்கெட்டில் ஒரு ஜென்ரலாக டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு இருக்கும். எப்போ டிமாண்ட் வருதுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அக்ரஸிவாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவது டிமாண்ட் வருது. அப்போது வாங்கினவங்க லாபத்தில் விற்கிற போது ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். ஐடிசி நல்ல டிவிடெண்ட் yielded ஸ்டாக்ஸ், நல்ல ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய தகுதியெல்லாம் உள்ள ஸ்டாக்ஸ் ஐடிசி அந்த சர்டன் ப்ரைஸ் பேண்டில் போய்கிட்டு இருந்தாலும் நிறைய ஐடிசி விரும்பி வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு எவர் கிரீன் செக்டாரோக்குள்ளே இருக்கிறதுனால. எந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி அதில் ட்ரேடு பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஒரு சிறந்தது. இப்போ 412 ரூபா 416 ரூபாவில் ஆகிட்டு இருக்குன்னா திரும்பி அதுக்கு மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது இந்த ரிசல்ட் ஏர்னிங்ஸ் டயத்தில் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டிவிடெண்ட் கொடுப்போன்னு நினச்சி வாங்குவாங்க இல்லையா, வாங்கி டிவிடெண்ட் கொடுத்து முடிச்ச உடனே ஓரளவுக்கு அவங்களுடைய கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். என்ன மாதிரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் திரு விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கௌதம் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கீங்க. ஸோ விஸ்வநாதன் சாருக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஃபேவரட்டான செக்டார்ஸ் அப்படின்னா என்னென்ன செக்டார்ஸாக இருக்கும் சார்? மார்க்கெட்டில் சார் நிறையா செக்டார்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடி செக்டார், பேங்கிங் செக்டார், ஃபார்மா செக்டார், எஃப்எம்சிஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்டீல், சிமெண்ட், இந்த மாதிரி அந்த செக்டோரல் இண்டைசஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலே நிறைய செக்டார்ஸ் வரும். இதில் சில ட்ரெண்டிங் செக்டார்ஸ்லாமும் நம்ம சஜஸ்ட் பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு இப்போ என்ன ட்ரெண்டு இருக்குது, இப்போ இயர்ஸ் ஆஃப் நவ் இந்த நவடேஸில் என்ன ட்ரெண்ட் ஆஃப் செக்டார்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ ட்ரெண்டிங் ஆஃப் செக்டார் அப்படின்னா ரயில்வே செக்டார் நல்லாயிருக்கு, டிஃபென்ஸ் செக்டார் நல்லாயிருக்கு, ஃபார்மா செக்டார், எஃப்எம்சிஜி, பேங்கிங் செக்டார், இதெல்லாம் நல்ல ஒரு மொமெண்டம் இருக்குது. சார் இப்போ நீங்கள் இவ்வளோ செக்டார்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் எப்படி நான் செலக்ட் பண்ணுறது சார்? இப்போது நம்ம ஜென்ரலாக இப்போ மணி கண்ட்ரோலர் அல்லது என்எஸ்சி அந்த வெப்சைட்டில் போனால் அந்த பிஸ்னஸ் சேனல் அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்டர் வைஸாக நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். அந்த செக்டார் இப்போ என்ன ட்ரெண்டிங் செக்டார்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த செக்டாரில் வெரி பர்டிகுலராக நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக் சில நாம்ஸுகள்லாம் இருக்குது, பேசிக்காக சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதை நம்ம லைட்டாக சொல்கிறேன். ஒரு குட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா அதனுடைய பிஇ பார்க்கணும், அந்த ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் இருக்கிறது, ரெண்டாவது ஒரு 3 to 5 இயர்ஸுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். இப்படி பார்த்து அதில் குட் ஸ்டாக்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெண்டுங்கிறது நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு உதாரணத்துக்கு ரயில்வே செக்டார்னு நான் அதை பற்றி இப்போ சொல்கிறேன். இப்போ ரயில்வே செக்டார்னு எடுத்துகிட்டேனாக்கா நிறைய ட்ரெயின்ஸ் விடுறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்விஎன்எல், நான் எந்த ஸ்டாக்ஸையும் பரிந்துரை செய்யவில்லை, என்னுடைய விருப்பத்தையும் கருத்துக்களை மட்டும் நாங்கள் சில ஸ்டாக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இப்போ ஆர்விஎன்எல்னு இருக்குது, அது நல்ல மொமெண்டம், நல்ல க்ரோத் கொடுத்துட்டு இருக்குது. அதேமாதிரி ஐஆர்எஃப்சி, ஐஆர்சிடிசி, இந்த மாதிரி ரயில்வே துறை சம்மந்தப்பட்ட பங்குகள்லாம் இப்போ கடந்த ஒரு 4-5 மாதங்களாக எல்லாரும் விரும்பி வாங்குகிறாங்க. அதுக்கான உண்டான பலன்களும் நல்லா கிடச்சிட்ருக்கு. நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு போச்சுனாக்கா அது ஒரு இடத்துல கரெக்ஷன்ஸ்ன்னு ஒன்று ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். அப்போ ப்ராஃபிட் புக்கிங் அந்த நம்ம டெக்னிக்கலாக பார்த்து அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அந்த டெக்னிக்கல் மீன்ஸ் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன், சார்ட்டு, பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம பார்த்து இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிஞ்ச வரலையும் நியர்பை லோ வாங்கி நீங்கள் அது ஓரளவுக்கு ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது ஹோல்டிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதில் அட்வைசபிள். இப்படி தான் நம்ம ஒரு குட் செக்டாரில் ஒரு குட் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்குன்னு சில அடிப்படை விதிகள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். சரி, இப்போ ரயில்வே செக்டார்ஸில் ஒரு ஃபேவரட்டான உங்களோட ஸ்டாக்ஸை சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ரயில்வே மாதிரி இப்போ டிஃபென்ஸ் செக்டாரும் ஒரு ரேலியில் இருக்குது. ஸோ டிஃபென்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன? எனக்கு டிஃபென்ஸ்ன்னு எடுத்துகிட்டேனாக்கா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது ஒரு பப்ளிக் செக்டார். அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டுன்னு சொல்லுவாங்க, கொச்சின் ஷிப்யார்டு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்ஸ். இது நல்ல மொமெண்டம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டு அப்படியே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சார்ட்டு நீங்கள் ஒரு 1 day சார்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா
1200 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபோவ் 4000க்கு போயிருக்கு. நல்ல அவுட்புட் கிடைக்கிறது. ரெண்டாவது டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்காகவும் அது இருக்கணும். எந்த ஸ்டாக்கு வாங்கினாலும் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்காக இருந்தாலே அது குட் ஸ்டாக்குங்கிறது என்னுடைய வியூ. சார் இப்போ வந்து டிஃபென்ஸ் ரயில்வே செக்டார் பார்த்தாச்சு. ஸோ வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் சொல்கிறது என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக் வந்து பயங்கரமாக ரேலி எடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கில் நீங்கள் இப்போவே வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் வாங்க சொல்லுவீங்க சார்? செக்டார் ஓரியன்டுன்னு பார்க்குற போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு நல்ல செக்டார். அதில் நாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டாக ஓரளவுக்கு டெப்ட் ஃப்ரீயாக இருக்கிற கம்பெனி ப்ளஸ் நல்ல க்ரோத் ஓரியன்ட் கம்பெனி, நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் கம்பெனின்னு செலக்ட் பண்ணணும். அதில் எனக்கு பிடிச்ச ஸ்டாக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா எல்என்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்என்டி ஸ்டாக். இப்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு பண்ணுற போது செலக்ட் பண்ணுற போது அதில் சைலண்ட்டாக இன்னும் 2 செக்டார் இதில் வருது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் சாலை பராமரிப்பு, உங்களுக்கு கட்டட கட்டுமானி, இந்த மாதிரி கட்டுமான பணிகள் இதெல்லாம் பண்ணுறது தான் உங்களுக்கு ஜென்ரலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வரப்போது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டும் இருக்குது, ஸ்டீல் இருக்குது. அப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்டீல் செக்டாரும் சிமெண்ட் செக்டாரும் அதனுடைய மெட்டீரியல்ஸு யூட்டிலைசேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற போது கூட அந்த 2 செக்டாரும் இதுக்கு அலைடாக ஏறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போது நாம் எல்என்டி எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா எல்என்டி எப்பப்போ ஏறும் அப்படிங்கிறது வாய்ப்புனா எல்என்டி அதிகமாக பேக்ஸ் ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்ததுனாக்கா நல்ல மூமெண்ட் இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக் வரும். அதனால் நம்ம ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் டு த ட்ரெண்டு எல்என்டி வந்து என்னுடைய பார்வையில் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸு எல்என்டி. சார் இப்போ வந்து கோவிட் டைமில் வந்து நிறையா ஃபார்மா செக்டர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் ஃபார்மா செக்டர்ஸில் ஸ்டாக்ஸ் வாங்கலாம்னா என்ன மாதிரி ஸ்டாக்ஸ் சஜஸ்ட் பண்ணுவீங்க சார் நீங்கள்? எவர்கிரீன் செக்டாரு என்னுடைய பார்வையில் ஒரு 2-3 செக்டார் சொல்லுவேன். அதில் மருந்துகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தலைவலினா கூட ஒரு மாத்திரை இப்போ யூஸ் பண்ணிக்கிறோம், அல்லது பிபிக்கு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஃபார்மா செக்டார் எவர்கிரீன் செக்டார். அது எப்பவுமே கோவிட் டயத்தில் அதுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி வந்தது. அப்போது நார்மலாக ஜென்ரலாகவே உங்களுக்கு ஃபார்மா செக்டார் வந்து ஒரு அட்வைசபிள் செக்டார். அதில் என்னுடைய பார்வையில் ஒரு 2 ஸ்டாக்ஸ் எனக்கு வந்து ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போது சன் ஃபார்மா, அடுத்தது சிப்லா, நிறையா இருக்குது. வரிசையாக ஒரு 3-4 ஸ்டாக் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து உள்ள தீர ஆராய்ந்து அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்து நீங்கள் அது வந்து எப்போ வாங்கலாம் எப்போ விற்கலாங்கிறது டெக்னிக்கல் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் வைஸு ஒரு சஜஸ்ட் பண்ணுறேன். ஆனால் வாங்க சொல்லி நான் இது சொல்லலை. சன் ஃபார்மா, சிப்லா, நாட்கோ ஃபார்மா இதெல்லாம் கொஞ்சம் டாக்டர் ரெட்டி இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்ஸ். இந்த ஸ்டாக்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். ஆனால் ஏதோ ஒரு நியூஸ் வரும். சப்போஸ் யூஎஸ் எஃப்டிஏன்னு சொல்கிறாங்க இல்லையா, யூஎஸ் ஃபெடரல் ட்ரக் அசோசியேஷன், அவங்க அனுமதியில் தான் ஃபார்மா செக்டார் இயங்கின்னு இருக்குது. திடீர்னு அவங்க எதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சில குறைபாடுகள் கண்டுபிடிச்சிட்டா அந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கும். இறங்குற போது அதை நம்ம வந்து எந்த ஸ்டாக்கு இறங்கினாலுமே நல்ல ஃபண்டமெண்டல் க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கு பையிங் சான்சஸ் நமக்கு கொடுக்கும். அப்போ இறங்குற போது நாம் அதுக்காக ஒரி பண்ண வேண்டியதில்லை. திரும்பி பவுன்ஸ் ஆகிடும். அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டாக்கா அது ஏறப்படுறது, இல்லை அதுக்கான ரிப்ளை ப்ராப்பராக கொடுத்துட்டாங்கக்கா சாட்டிஸ்ஃபை ஆகிப்படுறது. அதனால் எவர்கிரீன் ஸ்டாக்ஸுங்கிறது செக்டார் வைஸ் பார்க்குற போது எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸ் இது. சார் இப்போ வந்து நீங்கள் சொன்னதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து ஒரு ஹியூஜ் வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஒரு 7000மோ இல்லை வந்து ஒரு 1000லேருந்து 2000மோ அந்த மாதிரி வேல்யூ ஸ்டாக்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்மி வேல்யூவில் நல்ல ஸ்டாக்ஸை செலக்டே பண்ண முடியாதா? ஃபார்மா செக்டார்லேயும் இருக்குது, கம்மி விலையிலையும் இருக்குது, 300 ரூபாய்க்கு இருக்குது, 400 ரூபாய்க்கு இருக்குது. இப்போது நாட்கோ ஃபார்மெல்லாம் எடுத்துட்டோம்னா 1190, 1200 வருது. அப்போது அந்த டெக்னிக்கலாக எல்லா ஸ்டாக்குக்குமே மார்க்கெட்டில் ஒரு ஜென்ரலாக டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு இருக்கும். எப்போ டிமாண்ட் வருதுன்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அக்ரஸிவாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவது டிமாண்ட் வருது. அப்போது வாங்கினவங்க லாபத்தில் விற்கிற போது ப்ராஃபிட் புக்கிங்னு வரும். நாம் என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா வெயிட் பண்ணணும். எதர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் நாம் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா
இந்த சப்ளை ஜோன் முடிஞ்சு மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர டயத்தில் தான் நம்ம என்ட்ரி ஆகணும். எப்போல்லாம் நமக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சான்ஸ் கிடைக்கிறதோ வாங்கிட்டு அப்பர் சைடு போகிறபோது நமக்கு ஒரு டார்கெட்டை வச்சுக்கணும். நாம் அது போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டோன்னா திடீர்னு ஒரு சட்டன் இடத்துல வந்து ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது நம்ம வாங்கின விலையோ கீழே வரலாம். அந்த சப்ளை ஜோன் திரும்பி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லா ஸ்டாக்குமே ஏற்ற இறக்கங்கள் உண்டு. நாட் ஒன்லி ஃபார்மா, அது காமன். அதனால் நம்ம பை அட் லோ செல் அட் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் டு ஃபண்டமெண்டலையும் பார்த்து டெக்னிக்கலையும் பார்த்துட்டு என்ட்ரி ஆகி ஹோல்டு பண்ணி அல்லது ட்ரேட் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். சார் இப்போ வந்து எல்லாரும் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டே லோவில் இருந்தாலும் சில செக்டார்ஸ்லாம் வந்து நல்ல ஹியூஜ் க்ரோத் கொடுக்கும் அப்படின்னா எஃப்எம்சிஜியும் அதில் ஒன்றா இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜி செக்டாரில் நீங்கள் வந்து உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம கடந்த இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4th ஒரு நாளுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாக இறங்குற இன்றைக்கி எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. எல்லா செக்டாரும் இறங்கிட்டு எஃப்எம்சிஜி செக்டார் மட்டும் நல்லா ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்டில் இருந்தது. டே டு டே லைஃப்பில் எப்படி நான் ஃபார்மா செக்டார் மருந்து இல்லாத வாழ்க்கை அப்படின்னு இயல்பாக நம்ம முடியாத சூழ்நிலையில் இருக்குமோ அது மாதிரி எஃப்எம்சிஜி மீன்ஸ்னால் என்ன? பிஸ்கட்ஸு. இப்போ ஒரு குறிப்பிட்ட மாதிரி ஐடிசின்னு எடுத்துகிட்டேன்னா நமக்கு வந்து ஆசீர்வாத், ஆட்டா, இந்த மாதிரிலாம் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக டே டு டே லைஃப்பில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள். கால்கேட், பிஸ்கட் ஐட்டம்ஸ், பிரிட்டானியா, நெஸ்லே, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் லாக்டோஜன் இந்த மாதிரிலாம் பவுடர்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நெஸ்லே கம்பெனி. இது மாதிரி நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு அத்தியாவசியமான ஒரு செக்டார் இது எஃப்எம்சிஜி. எப்படி ஃபார்மா செக்டாருக்கு இம்பார்ட்டன்ஸும் அதே மாதிரி எஃப்எம்சிஜியில் ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஐடிசி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு பவுண்டில் தான் இருக்குது. இது வரலையும் ஒரு குட் நியூஸ் தகுந்த மாதிரி மேலே ஏறினாலும் ஏறலாம். அப்போது ஐடிசி நான் ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன்னு கேட்டலாம். சஜஸ்ட்ங்கிறத விட ஓரளவுக்கு விரும்புகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டலாம், ஐடிசி நல்ல டிவிடெண்ட் yielded ஸ்டாக்ஸ், நல்ல ஃபண்டமெண்டலாக ஓரளவுக்கு அந்த பேசிக்காக இருக்கக்கூடிய தகுதியெல்லாம் உள்ள ஸ்டாக்ஸ் ஐடிசி அந்த சர்டன் ப்ரைஸ் பேண்டில் போய்கிட்டு இருந்தாலும் நிறைய ஐடிசி வந்து விரும்பி வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு எவர்கிரீன் செக்டாரோக்குள்ளே இருக்கிறதுனால. அதில் உங்களுக்கு சிகரெட் இருக்குது, ஆட்டா இருக்குது, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நோட் புக்ஸ் இருக்குது, வேரியஸ் பிரான்ச்சஸ் இருக்குது. அதனால் ஐடிசியில் ஒன்றுனா சிகரெட் மட்டும் இல்லை, நிறைய இருக்கிறதுனால நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது. அதனால் நல்ல டிவிடெண்ட் yielded ஸ்டாக் இருக்கிறதுனால ஐடிசி. அடுத்தது பிரிட்டானியாலேயும் அப்படி தான் நிறைய ப்ராடக்ட்ஸு, பிஸ்கட் ஐட்டம்ஸு, நிறைய வெரைட்டிஸு. அதேமாரி நெஸ்லே ஸ்டாக் இருக்குது. பார்த்திங்கன்னா நெஸ்லே இப்போ தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 2300 2400 இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். எனக்கு பிடிச்ச ஸ்டாக்ஸு எஃப்எம்சிஜியில் ஐடிசி, பிரிட்டானியா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் சஜஸ்ட் பண்ணலாம். நல்ல க்ரோத் இருக்கிற ஸ்டாக்ஸு, எவர்கிரீன் ஸ்டாக்ஸு. மார்க்கெட் இறங்கினாலும் ஏறினாலும் அதனுடைய வழியில் கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டுருக்கும். அதுலேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற போது ப்ராஃபிட் புக்கிங், அக்ரஸிவ் பையிங் எல்லாம் இருக்கும். நாம் அதேமாதிரி மற்ற ஸ்டாக்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம ரைட் என்ட்ரி ஆகி ரைட் எக்ஸிட் ஆகலாம். ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா நம்ம டிவிடெண்ட் yielded ஸ்டாக்ஸு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிற போது அதனுடைய ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு அதையும் நம்ம சஜஸ்ட் பண்ணிக்கலாம். சார் இப்போ ஐடிசி ஹோட்டல் சொல்லியிருந்தீங்க. ஐடிசி வந்து இப்போ ரீசெண்டாக டிமர்ஜர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், டிமர்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டைமில் ஐடிசி ஷேர்ஸை வாங்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்குமா? இன்னும் அவங்களுடைய அலாட்மெண்ட்ஸு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல என்ன மாதிரி பண்ணுறாங்கங்கிறது. அப்போ பண்ணுறபோது ஐடிசி வச்சுருக்கிறவங்களுக்கு ஃபர்தராக சில அலாட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் ஒரு தகவல் இருக்குது. பட் அது இன்னும் அஃபிஷியலாக எதுவும் அந்த மாதிரி தெரியலை. அதனால் ஐடிசி எவர்கிரீன் ஸ்டாக். அந்த செக்டாரில் ஐடிசி இஸ் ஒரு அட்வைசபிள் ஸ்டாக். இப்போ 412 416 ஆகிட்டு இருக்குன்னா திரும்பி அதுக்கு மறுபடியும் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அந்த ரிசல்ட் ஏர்னிங்ஸ் டயத்தில் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நினச்சி வாங்குவாங்க இல்லையா, வாங்கி டிவிடெண்ட் கொடுத்து முடித்த உடனே ஓரளவுக்கு அவங்களுடைய கேபிட்டலை கொஞ்சம் வெளியில் எடுக்க முயற்சி பண்ணுற போது செல்லிங் ப்ரெஷர் வரும். சார் இப்போ வந்து நிறைய செக்டார் சொல்லியிருந்தீங்க, ரயில்வேல ஆரம்பித்து எஃப்எம்சிஜி வரைக்கும் நிறைய செக்டார் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை சார். ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சார்? இப்போது அக்ரிகல்ச்சர் செக்டார் ஐஎம்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப்
ரெயின்ஃபால் எபவ் ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ பண்ணினாங்கனாக்கா இந்த ஃபர்டிலைசர்ஸ் அண்டு கெமிக்கல் ஸ்டாக்ஸுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சப்சிடரிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் அதில் வருது. அது எப்படி என்ன மாதிரி முடிவு பண்ணுறாங்க. ரெண்டாவது ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கினுடைய தேவைகள் அதிகரிக்கிறது. அப்போ தேவைகள் அதிகரிக்கிற போது டிமாண்டு வரும். அப்போ அதனால் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸு இப்போ அதில் எனக்கு சில 2-3 ஸ்டாக்குகள் பேர் சொல்ல விரும்புகிறேன். பட் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஃபேக்ட்டு, ஆர்சிஎஃப் இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபெமிலியர் ஸ்டாக்ஸு. அதை நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டு எய்தர் ஸ்விங் ட்ரேடிங்கோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் உங்கள் விருப்பம். சார் பட் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் செக்டாரை ஒரு சீசனல் செக்டாராக தானே பார்க்குறாங்க. இந்த டைமில் ஏறும் இந்த டைமில் இறங்கும் அப்படின்ற மாதிரி நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணல சார். ஸோ அந்த டைமில் ஆப்ஷன் நல்லா இருக்குமா இப்போ வாங்குறது? நம்ம ஆரம்பத்தில் என்ன சொன்னோன்னு கேட்டிங்கன்னா இந்த தலைப்பு ட்ரெண்டிங் செக்டார்ஸ் என்னென்னு தான் நம்ம டிஸ்கஷனே ஆரம்பித்தோம். ட்ரெண்டிங் செக்டார் அப்படின்னாலே இப்போ ட்ரெண்ட் என்ன, மழை காலம் வருது, அதனால் அக்ரிகல்ச்சர் செக்டார்ஸை நம்ம பண்ணலாம். இப்போ பட்ஜெட்டில் சில திட்டங்கள் அறிவிக்கிற போது ரயில்வே செக்டாருங்கிற போது அதுக்கு சில முன்னுரிமைகள் கொடுத்து பண்ணும் பட்சத்தில் சில ரயில்கள், புது ரயில்கள் பண்ணலாம், கட்டுமான பணிகள் செய்யலாம். இது மாதிரி செய்கிற போது ரயில்வே செக்டார் இப்போ சமீப காலமாக நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்குது, அதனால் செய்யலாம். ரெண்டாவது எல்லாத்தோட இப்போ எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸு நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் மட்டும் இல்லை, அது அலைடு பேட்ரி சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமரராஜா பேட்ரி நல்ல க்ரோத்து, அதேமாதிரி எக்ஸைடு, எவரடி இது மாதிரி நல்ல க்ரோத் ஸ்டாக்ஸு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இப்போ சமீப காலமாக நல்ல அப் ட்ரெண்டில் இருக்குது. அதனால் நம்ம ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டு. செக்டார் வைஸில் எந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்குது, டெக்னிக்கலாகவும் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி அதில் ட்ரேடு பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஒரு சிறந்தது. சப்ஜெக்ட் ட்ரெண்டு தான். இப்போ இந்த சீசனுக்கு மழைக்கால சீசன் விவசாயத்துக்கு கொடுக்குறோம். அதேமாரி பொங்கல், தீபாவளியும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்டாக்ஸ் ஏறும். அப்போ இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸு, பெர்ஜர் பெயிண்ட்ஸு இது மாதிரி ஸ்டாக்ஸுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னாக்கா ஏசி, ஃப்ரிட்ஜு இதுக்கெலாம் இருக்குது. அதனால் அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரேடை மாடிஃபை பண்ணிக்கணும். இதுதான் ஒரு பெஸ்ட் ட்ரேடிங்காக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருந்தாலும் சால சிறந்ததுன்னு என்னுடைய கருத்து. சார் என்ன மாதிரி செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் என்ன மாதிரி ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலான்றதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். நன்றி கௌதம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.